செல்ல குழந்தையே, சரியாக இந்த இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நான் சொல்லப் போகின்ற இந்த பொருளை, உன்னிடத்தில் நான் சொல்கின்ற இந்த பொருளை கொண்டவர் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அதை வேண்டாம் என்று சொல்லி நீ மறுக்காமல் பெற்றுக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் இவரால் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் இவரால் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, அப்படி ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வராகியானவள் இந்த இரவில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக தாமதிக்காமல் என் வாக்கினை கேட்க ஓடோடி வந்து விட்டாயல்லவா? நாளைய விடியலில் நான் சொல்கின்றவர் நான் கொடுக்க போகின்ற அந்த பொருளானது நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற ஒரு திருப்பத்தை உனக்கு தரக்கூடியது. இந்த நல்ல நாளை, இந்த நல்ல விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க கூடியது என்ன வேண்டும்? இந்த வராகி என்னை வணங்கி காத்து கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கைக்கு நிச்சயமாக இன்று என்னிடத்திலிருந்து உனக்கான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இருக்க போகிறது. என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை விட்டு சென்றாலும் எல்லாவற்றிற்குமான ஒரு தீர்வு நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும். அப்படி என்றால் இன்று சர்வ நிச்சயமாக அதை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்வதற்கு, உன் வாழ்க்கையில் உன் கைகளில் அத்தனையும் அழகாக ஒப்படைப்பதற்கும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டு நீ விழுந்து விடாமல், என்ன சோதனைகள் வந்தாலும் அதை கண்டு நீ பயந்து செல்லாமல், எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வராகி எப்போதும் உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த நல்ல நாளில் நீ எனக்கு செய்த பூஜைகள், செய்ய போகின்ற பூஜைகள் என்று எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கே அம்மா உனக்கு எப்போதும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன். நீ என் மீது கொண்ட அன்பை நான் ஒரு நாளும் சந்தேகிக்க விட மாட்டேன். என் மீது கொண்ட அன்பில் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதை உன் வாழ்க்கையில் உன் முன்னால் எப்போதும் வந்து நின்று கொண்டிருப்பேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். கஷ்டமும் கவலையும் இனி உனக்கு தொடர்ந்து வருவதை அல்ல, சந்தோஷமும் நல்ல விஷயமும் நினைவில் மன நிம்மதியும் உனக்கு நிரந்தரமல்ல. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வோடு அதை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து வந்து விட்டாலே போதும். உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய நன்மைகளை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? கண்ணீருக்கும் கவலைக்கும் இங்கு வேலை இல்லை. என்ன நடந்தாலும் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை நீ மீட்டெடுக்க முடியும். எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தும் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கு உறுதுணையாக செய்யும் என்பதையும், நாளை விடியலில் யார் வரப்போகிறார் என்பதையும், நமக்கு என்ன பொருளை கொடுக்க போகிறார் என்பதையும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தை, நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றது. சஷ்டினுடைய விடியலான நாளைய விடியல் யார் வரப்போகிறது என்று அந்த கந்த முருகப்பெருமான் வரப்போகிறார். என் பிள்ளையே, அவர் எந்த பெயரை கொண்டு என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, அவருடைய பெயர்களில் ஏதாவது ஒன்றை கொண்டவர் நிச்சயமாக நாளை விடியலில் உன்னை தேடி வந்து தானாகவே உன்னிடத்தில் பேசுவார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய கையில் கொண்டு வந்திருக்கிற பொருள் என்னவென்றால் திருநீரு. என் பிள்ளையே,
கந்தன், முருகன், சரவணன், வடிவேலன், ஆறுமுகம் அவரின் சம்பந்தமான ஏதாவது ஒரு பெயரில் கொண்டு யார் உன்னை தேடி வந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த கந்தனே இவர்கள் ரூபத்தில் உன்னை தேடி வந்து இந்த விகுதியை உன் கைகளில் கொடுத்து உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எல்லோருக்கும் விதி வழி என்று என்பது தெரிய வரும். அவரவர் விதி முடியும் போது அதன் பிறகு யாராலும் இங்கு நினைத்தாலும் தங்கியிருக்க முடியாது. அது எப்படி நடக்கும், எப்போது நடக்கும் என்று நான் சற்றென்று எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது. நடக்கின்ற நேரத்தில் அது சரியாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எல்லாம் எதனால் நடக்கிறது என்று இங்கு யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அதுவும் இருக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதை சரியாக புரிந்து கொண்டு உனக்கானது என்பதை என் பிள்ளை எண்ணிக்கொண்டு அத்தனையும் என் பிள்ளை பெற்றுக்கொள்ள நீ எந்த நிலையிலும் தயாராக இருந்து விட்டால் போதும் என்றும் இந்த அம்மா, இந்த வராகி நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அல்லவா? அதிலும் குறிப்பாக இந்த நாள் தேய்பிறை சஷ்டியினுடைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக உன்னிடத்தில் கொடுக்கக்கூடியவர் அல்லவா? என் பிள்ளையே, இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ எதிர்பார்க்காதே. நடந்துவிட்டால் சந்தோஷம் என்று எண்ணிப்பார். நிச்சயமாக அது உனக்கு நடக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் போது வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்துவிடும். அதனால் எந்த ஏமாற்றத்தையும் என் பிள்ளை தாங்கிக் கொண்டு எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. இந்த ஏமாற்றமே உனக்கு வரக்கூடாது என்று உன் அம்மா சொல்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை அதை எதிர்பார்ப்பில்லாமல் நீ எதிர்கொள்ளும் போது அதை நினைத்து உனக்கு வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இருக்காது. என்ன நடந்தாலும் அதை புரிந்து கொண்டு விடுவாய். எந்த சூழ்நிலைகள் உன்னை சுற்றி வந்தாலும் அதை நீ எதிர்கொண்டு விடுவாய். நல்ல நேரத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போவதை கட்டாயமாக என் பிள்ளை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்பதை நினைத்து முதலில் மன மகிழ்ச்சியோடு இரு. இந்த தாயை பார்த்தாச்சு. நாளைய விடியலில் இந்த கந்த பெருமான் உன்னை தேடி வருவதையும் நீ தெரிந்தாச்சு. என் செல்ல குழந்தையே, ஓம் சரவணபவா என்று நீ எப்போதுமே எழுதிபார். நிச்சயமாக உன் மனது கவலையில் துடிக்கும் போது, உன் மனது எண்ணற்ற விஷயங்களை எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போதும் சரவணபவா என்று எழுதிய போது உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு தெளிவான சில முடிவுகள் உன் மனதிற்குள் கிடைக்கும். இது உனக்கே பல ஆச்சரியங்களை கொடுக்கும். எப்படி நாம் குழப்பம் தீர்ந்தது என்று எண்ணி நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த கந்த பெருமானை என் பிள்ளை வழிபாடு, அவரின் அருளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கந்தன் சிறு பிள்ளை தானே என்று நினைத்து விடாதே. கந்தன் நினைத்தால் வாழ்க்கையில் அத்தனையும் மாறிவிடும். அவர் நினைத்தால் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். எந்த விஷயத்தையும் எதிர்கொண்டு என் பிள்ளை உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்த்து வைப்பேன். அந்த சிவபெருமான் சிவமுருகன் என்பதையும் புரிந்து கொண்டு நாளை தேய்பிறை சஷ்டியில் அவரை வணங்க மறந்து விடாதே. நிச்சயமாக இந்த வராயின் அருள் ஆசியும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் எந்த நாள் ஆனாலும் என் பிள்ளை தேடி உன்னை வந்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த நல்ல நாளில் அம்மாவின் சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் இந்த தேய்பிறை போல உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அப்படியே கரைந்து ஓடோடி விடும் என்பதை நீ பார்க்கத்தான் போகின்றாய்.
மன நிறைவோடு எப்போதும் இரு. உனக்கு நடப்பது எல்லாம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எப்போதும் இந்த தாயானவள் உன்னோடு இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு.